கோவை மாவட்டத்தில் உள்ள விடியா திமுக அரசால் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களையும் அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும் போது நிறைவேற்றுவோம் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதியளித்துள்ளார். கோவை மாநகராட்சி 73வது வார்டில் உள்ள 14 வாக்குச்சாவடி மையங்களுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் பொன்னையராஜ்புரத்தில் நடைபெற்றது. இதில் பூத் கமிட்டி பகுதி பொறுப்பாளர் தோப்பு அசோகன், ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் பிரபு பூத் கமிட்டி கையேடுகளை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியிடம் ஒப்படைத்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் எனவும் கோவை மாவட்டத்தில் விடியா திமுக அரசால் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களையும் மீண்டும் நிறைவேற்றுவோம் என்றும் தொண்டர்களிடையே உறுதியளித்தார். கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சரமோ 50 வருஷம் இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்தோம். 50 வருடம் இல்லாத வளர்ச்சியை நம்ம பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடுத்திருக்கிறோம். ஆகவே நீங்க தான் எல்லாரும் பொறுப்பாளர், அத்தனை பேர் பொறுப்பாளர் நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க எல்லாம் பணியாற்றி அதிகமான வாக்களை பெற்று தரணும். மீண்டும் நம்ம வருவோம், இவங்க செய்யாத திட்டங்களை பூரா மக்களுக்கு தருவோம். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், மக்களுக்காக திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை என்றும் கோவையை முற்றிலுமாக திமுக அரசு புறக்கணித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக அரசு நீட்டை வைத்து நாடகம் ஆடுவதாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சித்தார். திமுக கோவை மாவட்டத்தை நம்ம தொகுதியில் முழுமையா புறக்கணிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார். விடுபட்ட திட்டங்களை போல நம்ம செய்வோம். பாத்தீங்கன்னா இன்றைக்கு நீட் சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோ மாணவர்களை ஏமாத்தினாங்க. நிறைய பேர் அவங்க வந்ததுக்கு 25-26 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா கிராமத்திலிருந்து வந்தவர் தான். 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 600க்கும் மேற்பட்ட MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம்.